மத்திய கல்வி அமைச்சர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். இதில் பல்வேறு கருத்துக்களை அவர் முக்கியமாக கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். மாணவர்களுடைய நலன் கருதிதான் தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எந்த மொழியையும் திணிக்கக்கூடிய ஒரு கருத்து இந்த புதிய கல்விக் கொள்கையில் இல்லை என்றும், எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற நிலையிலேயே இந்த மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். எந்த பகுதியிலாவது இந்த புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தியோ அல்லது சம்ஸ்கிருதத்தையோ திணிக்க வேண்டும் அல்லது வலியுறுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் புதிய கல்விக் கொள்கை இல்லை என்றும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனவே மாணவர்களுடைய நலன் கருதி இந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், புதிய கல்விக் கொள்கையை குறுகிய பார்வையுடன் பார்க்கக்கூடாது என்றும் அவர் கேட்டிருக்கிறார். அரசியல் மனமாச்சரியங்களை கடந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இந்தி மொழியை திணிக்கக்கூடிய எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மாணவர்கள் நலன்தான் முக்கியம். எனவே மாணவர்கள் ஒரு புதிதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கான ஒரு இடத்தை அவர்களுக்கு ஏற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடில் புதிய கல்விக் கொள்கை இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். தற்போது நம்மிடையே முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள் இணைப்பில். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்க நன்றி. இப்போ இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, இது தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் பேசு பொருளாயிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறாரு. இதில் நாங்கள் எந்த மொழியையும் திணிக்கல, கூடுதலாக ஒரு மொழி படிச்சுக்கிட்டா என்ன தப்பு, மனம் ஆச்சரியங்கள்லாம் கடந்து நீங்கள் இந்த மொழியை, இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் சார். வணக்கம். அதாவது எதுக்கு அவ்வளோ தூரம் இவர் ஆர்வம் காட்டணும்? இப்போ என்ன இருமொழி கொள்கை என்ன தோல்வி அடைஞ்சுதா? ஆதி காலம் தொட்டு இருமொழி கொள்கை தான் வெற்றி அடைஞ்சுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக அளவில் புகழ்பெற்ற இந்த டாப் சிஓஸ் எல்லாம் இருமொழி கொள்கை அடிப்படையில் பள்ளிக்கூடங்களில் படித்து அதன் மூலம் தான் இன்னைக்கு பெரிய அறிவாளிகளாக இருக்காங்க. இன்னைக்கு அதே போல் இன்னைக்கு திருக்குறள், உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர், அவர் ஹிந்தி படிச்சுட்டா உலகமே போற்றக்கூடிய தெய்வ புலவராக இன்னைக்கு இருக்காரு. இல்லை கலிங்கத்து பண்ணி 8 தொகை 10 பாட்டு சிலப்பதிகாரம் அகநானூறு புறநானூறு இப்படி எல்லாம் எழுதுனவங்கலாம் ஹிந்தி படிச்சுட்டா எல்லாம் எழுதுனாங்க. எல்லாமே ஹிந்தி மும்மொழி கொள்கை அமல்படுத்துகிற மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் இன்னைக்கு ஒரு முழுமையாக ஒரு கல்வியில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? இன்னும் பல வடக்கில் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை அனௌன்ஸ் பண்ணி அறிவித்து அதை அமல்படுத்தி 30% 40% தேர்ச்சி விகிதமே. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆதி காலம் தொட்டு பார்த்தீங்கன்னா 80% அளவுக்கு அந்த உயர்கல்விக்கு போகிற அளவுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. 80-90 வரல. அப்படி ஒரு அதாவது இருமொழி கொள்கை ஒரு வெற்றியை பெற்று தந்து அதன் மூலம் அதை உறுதிப்படுத்தியது நம்முடைய தமிழ் மாநிலம். ஆனால் மும்மொழி கொள்கை அனௌன்ஸ் பண்ணுறதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட மாநிலம் அத்தனையுமே முழுமையான அளவுக்கு தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. அதனால் இது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, திணிக்கக்கூடாது. எந்த மொழியோ விருப்பப்படுறோம் கற்றுக்கிட்டு போட்டோம், அதில் எங்களுக்கு மாறுபட்டு கற்றுல. ஆனால் ஒரு மொழி மேலே ஆதிக்கம் செலுத்தி இன்னொரு மொழியை திணிக்கணும். ஹிந்திக்கு இலக்கணம் இருக்கா? அண்ணா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே என்ன இருக்குது அது கற்றுக்கிறதுல? ஒன்றும் கிடையாது. அது அதனால் ஹிந்தி படித்தவங்கெல்லாம் ஏன் இங்கே தமிழ்நாட்டுக்கு வராங்க வேலை பார்க்குறதுக்கு சொல்லுங்கள்? அதனால் அந்த ஒரு இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறது. இருமொழி கொள்கை தான் எங்களுடைய உயிர் கொள்கை. இதுதான் எங்கள் நிலைப்பாடு. இல்லை சார், இப்போ இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இருமொழி கொள்கையை நீங்கள் படிங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூன்றாவது ஒரு மொழியை சேர்த்து படிக்க, ஆப்ஷனலாக படிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதில் நீங்கள் இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இங்கே அந்த ஆப்ஷன் கிடையாது, ஸ்டேட் போர்டை நடத்துறதுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஆனால் இதே இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நடத்தக்கூடிய, மற்றவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளியில் அந்த ஆப்ஷன் இருக்குது தானே அப்படின்னு பாஜக சார்பில் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. நீங்கள் சிபிஎஸ்இ ஸ்கூலில் தமிழ் பயிற்று மொழியை முதல்ல கொண்டு வாங்க. அதை கொண்டு வரதுக்கு உங்களால் முடியாது. இது இப்போ நாங்கள் மட்டும் என்ன 3வது மொழி இப்போ நீங்கள் பேசுறீங்க இல்லையா, உங்கள் வீட்லேயே 3வது மொழி படிச்சிங்க, யார் உங்களை தடுக்க போகிறா? ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? அதுதான் என் கேள்வி. இல்லை, அந்த வாய்ப்பு அந்த மாணவர்களுக்கு போய் சேர்றது இல்லை. எத்தனை பேர் ஹிந்தி பிரச்சார சபால படிக்கிறாங்க, எத்தனை பேர் பிரெஞ்சு படிக்கிறாங்க? 20% பேர், ஒரே நிமிஷம் சார், 20% பேர் தெலுங்கு மொழி படிக்கக்கூடிய இருக்கு என்று திரு எச் ராஜா கூட இப்போ நம்ம கிட்ட பேசும்போது சொன்னாரு. இல்லைங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது இருமொழி கொள்கையை ஒரு அனலிட்டிக்கல் அகில இந்திய ரீதியில் பண்ணும்போது என்ன கஷ்டம் நான் கேட்கறேன். எல்லாமே மாநிலம் வெற்றி தான் அடைஞ்சிருக்க. அதனால ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியில பின்தங்கி சொல்ல முடியுமா? ஆனா மும்மொழி கொள்கை அனௌன்ஸ் பண்ண எல்லா மாநிலங்களையும் வெற்றியை நோக்கி மாநிலம் போயிருக்கா? முழுமையா தோல்வி தானே எல்லாமே. அப்போ என்ன யூஸ்? இந்திய படிச்சு என்ன யூஸ்? நீங்க உங்களுக்கு
பிடிச்சா ஹிந்தி கத்துங்க, யாரும் தடுக்கல. நீங்க பிடிச்சா ஹிந்தி கத்துங்க, ஆனா தமிழ் அழிக்காதீங்க, தமிழ் மீது திணிக்காதீங்க. ஒரு மொழி அழிச்சு ஒரு மொழி மேல ஆதிக்கம் செலுத்துக்கு அந்த ஆர்வத்தை ஏன் காட்டுறீங்க நீங்க? அதான் எங்க கேள்வி. ஓகே ஓகே சார், ஓகே. நன்றி சார், நன்றி ஜெயக்குமார் சார். உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களிடையே பகிர்ந்துக்கிட்டேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி.